சேர்ந்தே சொல்வோம். ஆப்யாயந்து மமாங்கானி வாக்ப்ராணச்சக்ஷுஸ்ரோத்ரமதோ பலமிந்திரியாணி ச சர்வாணி சர்வம் ப்ரஹ்மோபனிஷதம் மாகம் பிரம்ம நிராகுர்யாம் மா பிரம்ம நிராகரோத் அநிராகரணமஸ்த்வநிராகரணம் மே அஸ்து ததாத்மனி நிரதேய உபனிஷத்சு தர்மாஸ்தே மயி சந்தோ தே மயி சந்தோ. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சாந்தி பாடத்தை பார்த்து வருகின்றோம். இங்கு முதல் பகுதியில் ஷரீர இந்திரிய சக்தி ஆரோக்கியம் கேட்கப்படுகின்றது. ஆப்யாயந்து மம அங்காணி, என்னுடைய உறுப்புக்கள், மம அங்காணி, வாக் பிராணக சக்ஷுகு போன்ற உறுப்புகள், ஆப்யாயந்து ஆற்றல் பெறட்டும், இந்திரியாணிச்ச சர்வாணி அனைத்து இந்திரியங்களும், பலம் இந்திரியத்தினுடைய சக்தியும் ஆற்றல் பெறட்டும். இவ்விதம் கேட்டதற்கு பிறகு சர்வம் பிரம்ம ஔபனிஷதம், சிஷ்யன் தன்னுடைய ஞானத்தை வெளிப்படுத்துகின்றான். எல்லாம் பிரம்மத்தினால் வியாபிக்கப்பட்டுள்ளது, அந்த பிரம்மன் உபனிஷத்தினால் மட்டும் அடையக்கூடியது. உபனிஷத்தினால் அடையக்கூடிய பிரம்மத்தினால் அனைத்தும் வியாபிக்கப்பட்டுள்ளதாக தான் கேள்விப்பட்டுள்ளேன், அறிந்துள்ளேன் என்ற ஞானத்தை கூறுகின்றான். பிறகு அடுத்ததாக ஸ்ரத்தை, ஈஸ்வரனுடைய அனுகிரகம், இந்த இரண்டும் பிரார்த்திக்கப்படுகின்றது. மாகம் பிரம்ம நிராகுர்யாம், நான் பிரம்மத்தை நீக்காமல் இருப்பேனாக. இதற்கு பல விதத்தில் பொருள் பார்த்தோம். பிரம்மத்தை என்னுடைய லட்சியமாகவே நான் கொண்டிருக்க வேண்டும். என்னுடைய லட்சியம் பிரம்மன் அல்லாமல் இருக்கக்கூடாது. பிறகு ஸ்ரத்தை இருக்க வேண்டும், முமுக்ஷுத்துவம் இருக்க வேண்டும், உதாசீனத்துவ புத்தி எனக்கு வந்துவிடக்கூடாது. இதெல்லாம் பொருள். பிறகு பிரம்ம மா நிராகரோத், என்னை பிரம்மன் நீக்கிவிட வேண்டாம். இந்த பகுதியில் ஈஸ்வரனுடைய அனுகிரகம், இறைவனுடைய அனுகிரகம் வேண்டும் என்ற பிரார்த்தனை. இவைகளை நாம் பார்த்து முடித்தோம். இனி இந்த சாந்தி மந்திரத்தினுடைய இறுதி பகுதி, அனிராகரணமஸ்து அனிராகரணமே அஸ்து. அதற்கு பிறகு ததாத்மனி நிரதேய உபனிஷத்சு தர்மாகா தே மயி சந்து தே மயி சந்து. இந்த பகுதியினுடைய விளக்கத்தை இப்பொழுது பார்ப்போம். ததாத்மனி நிரதே ய உபனிஷத்சு தர்மாகா. முதலில் சிஷ்யன் தன்னை பற்றி கூறுகின்றான். தான் இப்பொழுது எப்படிப்பட்டவனாக இருக்கின்றேன் என்பதை கூறுகின்றான். ததாத்மனி நிரதே, மயி அப்படிங்கிற வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது இப்படிப்பட்ட என்னிடத்தில். எப்படிப்பட்ட என்னிடத்தில்? நிரதே என்றால் கமிட்டட், முழுமையாக ஒப்படைத்த. எதில் முழுமையாக ஒப்படைத்த என்னிடத்தில்? ததாத்மனி. ததாத்மனி என்றால் அந்த பிரம்மத்தை அறிகின்ற மார்க்கத்தில். ததுங்கிறது பிரம்ம மார்க்கம், ஆத்மனி என்றால் அந்த சொரூபம் அல்லது அந்த பிரம்மத்தை ஆத்மாவாக புரிந்து கொள்கின்ற மார்க்கத்தில். சுருக்கமாக சொன்னால் வேதாந்த மார்க்கத்தில்
நிரதே என்றால் முழுமையாக ஒப்படைத்த, வேதாந்த மார்க்கத்தில் முழுமையாக ஒப்படைத்த என்னிடத்தில். அப்போ சிஷ்யன் தான் முழுமையாக இந்த வேதாந்த ஞானத்தில் தன்னை ஒப்படைத்துள்ளேன் என்பதை கூறி, இப்படிப்பட்ட என்னிடத்தில் எனக்கு என்ன வேண்டும் என்ற பிரார்த்தனை. இப்போ ததாத்மனி நிரதே மயி ஏ உபனிஷத்சு தர்மாகா, உபனிஷத்தில் என்னென்ன தகுதிகள் பேசப்பட்டுள்ளதோ, உபனிஷத்சு தர்மாகா, இங்கு தர்மாகா என்றால் தகுதிகள். உபனிஷத்திற்குள் என்னென்ன தகுதிகள் பேசப்பட்டுள்ளதோ தே மயி சந்து, தே தர்மாகா, அந்த தர்மங்கள் மயி சந்து என்னிடத்தில் இருக்கட்டும். இந்த மயிங்கிறத 2 இடத்துல போடணும். இப்படிப்பட்ட என்னிடத்தில் உபனிஷத்தில் சொல்லப்பட்டுள்ள தர்மங்கள் என்னிடத்தில் இருக்கட்டும். ததாத்மனி நிரதே, தத் பிரம்மாத்மனி நிரதே, அந்த பிரம்மத்தை ஆத்மாவாக புரிந்து கொள்கின்ற முயற்சியில் நிரதே முழுமையாக ஈடுபட்டுள்ள என்னிடத்தில். அப்போ பிரார்த்தனை செய்யும் பொழுது வெறும் பிரார்த்தனை இல்லாமல் நான் இப்படிப்பட்ட ஒரு கமிட்டட், இப்படிப்பட்ட தியாகத்தை மேற்கொண்டுள்ளேன், அப்படிப்பட்ட என்னிடத்தில் ஏ உபனிஷத்சு தர்மாகா, உபனிஷத்தில் என்னென்ன தர்மங்கள் சாதனைகள் கூறப்பட்டுள்ளதோ தே, அந்த தர்மங்கள் மயி சந்து என்னிடத்தில் இருக்கட்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னிடத்தில் இருப்பதாக இறைவா நீங்கள் அருள் புரியுங்கள். இனி உபனிஷத்தில் உள்ள தர்மங்கள் என்ன என்றால் அதைத்தான் நாம் சாதன சதுஷ்டய சம்பத்தி என்று படித்துள்ளோம். விவேகம், வைராகியம், சமதமாதி, பிறகு முமுக்ஷுத்துவம். இதுதான் உபனிஷத்தில் கூறப்பட்டுள்ள தர்மங்கள். இப்போ உபனிஷத்தில் யார் உபனிஷத்துக்கு அதிகாரி என்ற விசாரம் வரும்பொழுது பல இடங்களில் விவேகம், வைராகியம், சமதமாதிகள் எல்லாம் கூறப்பட்டுள்ளது. அதைத்தான் சம்பிரதாயத்தில் சாதன சதுஷ்டய சம்பத்தி என்று கூறியுள்ளார்கள். அந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி என்னிடத்தில் இருக்கட்டும். இப்போ இங்கே பிரார்த்தனை என்ன என்றால், நான் அதிகாரியாக இருப்பேனாக. அதிகாரி என்றால் தகுதியுடையவனாக இருப்பேனாக. உண்மையில் உபனிஷத் படிக்கிறது கடினமல்ல, அதை புரிஞ்சுக்கிறது கடினமல்ல. மிக மிக கடினமானது தகுதியை அடைவது தான். இந்த அதிகாரித்துவத்தை அடைவது தான் மிக மிக கடினம். ஆகவே அதை உணர்ந்த சிஷ்யன், எனக்கு தகுதிகள் இருக்கட்டும். என்னென்ன தகுதிகளெல்லாம் உபனிஷத்தில் பேசப்பட்டுள்ளதோ அந்த தகுதிகள் என்னிடத்தில் இருக்கட்டும். இப்போ உபனிஷத்சு தர்மாகா மயி சந்து. இப்போ உபனிஷத்து தர்மாகா என்ன நம்ம ஏற்கனவே பார்த்தது, இருந்தாலும் மிக சுருக்கமாக ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். முதல் தர்மம் விவேகம். அந்த விவேகம் பிரம்மத்தை பற்றியதல்ல. இந்த உலகம் அனித்தியம். இந்த உலகத்தில் எந்த பொருள்களும் என்னுடைய லட்சியமல்ல. அவைகளெல்லாம் சாதனை, சாத்தியமல்ல. பிறகு சாத்தியம் என்ன என்றால், ஏதோ ஒரு நித்திய வஸ்து, நித்தியமான ஒன்றை அடைந்தால்தான் உண்மையில் அடைந்ததற்கு சமம் என்று நித்திய அனித்திய வஸ்து விவேகம். இது அனித்தியம்ங்கிறது நமக்கு தெரிஞ்சாலும் இந்த தகுதிக்குள்ளே வரும்பொழுது இது என்னுடைய லட்சியம் அல்லன்னு தெரிந்து இருக்க வேண்டும். இவைகள் சாதனையாக இருக்கலாம். உடல் ஆரோக்கியமோ பொருளோ பணமோ எல்லாமே சாதனையே தவிர அது சாத்தியம் அல்ல என்ற முதல் விவேகம். இரண்டாவது நம்ம வைராகியம்னு பார்த்துள்ளோம். பல சமயங்களில் இந்த விவேகம் இருந்த போதிலும் இது என்னுடைய சாத்தியம் அல்ல, அது பொருளாகலாம் பணமாகலாம் எதுவானாலும் என்னுடைய சாத்தியம் அல்லன்னு தெரிந்தாலும் அந்த சாத்தியத்திலிருந்து விலகுகின்ற மனப்பக்குவம் இல்லாமல் இருக்கும்.
ஆகவே இங்கு வைராகியம் என்றால் அனித்தியமான பொருளிலிருந்து விலகும் சக்தி மனதிற்கு இருக்கின்ற உறுதி, அதை வைராகியம் என்று சொல்கின்றோம். அப்போ விவேகம் என்ன சொல்கின்றது? இந்த உலகத்தில் அனித்தியமானது எதுவுமே என்னுடைய சாத்தியம் அல்ல, ஏதோ நித்தியமான ஒன்று தான் சாத்தியம்ங்கிறத காட்டி கொடுக்குது. அந்த நித்தியமான ஒன்றை தான் உபனிஷத்துக்குள்ளே நம்ம படித்து புரிஞ்சு கொள்ள போகிறோம். பிறகு வைராகியம் என்ன செய்கின்றது? அனித்தியமான பொருள்களிலிருந்து நம்மை விலக்கி கொள்ள உதவி செய்கின்றது. பிறகு நான்காவது முமுக்ஷுத்துவம்னு சொல்கிறோம். அந்த முமுக்ஷுத்துவம் என்ன செய்கின்றது? நித்தியமான பொருளை அடைய உதவி செய்கின்றது. இப்போ சாஸ்திரம் படிக்கணும்னா முமுக்ஷுத்துவம் நமக்கு தேவை. இப்போ முமுக்ஷுத்துவம் நித்தியத்தை நோக்கி தல்கின்றது. வைராகியம் அனித்தியத்திலிருந்து நம்மை எடுத்து விடுகிறது. இதற்கு மூலம் என்னன்னா விவேகம். இப்போ விவேகம்ங்கிறது நித்தியம் அனித்தியம்ங்கிறத காட்டி கொடுக்குது. அதோட விவேகத்தினுடைய ரோல் ஓவர். அதற்கு மேலே விவேகத்துக்கு எந்த சக்தியும் கிடையாது. கண்ணாடி இருக்கிறத காட்டி கொடுக்கறது போல விவேகம் இது நித்தியம் இது அனித்தியம்னு காட்டி கொடுக்குது. வைராகியம்தான் அனித்தியத்திலிருந்து நம்மை விளக்க உதவி செய்கின்றது. முமுட்சுத்துவம்தான் நித்தியத்தை நாடி செல்ல காரணமாகின்றது. இப்போ நித்தியத்தை நாடி செல்ல முமுட்சுத்துவமும், அனித்தியத்திலிருந்து விலகி செல்ல வைராகியமும், இது நித்தியம் அனித்தியம்ங்கிற காட்டி கொடுக்கின்ற விவேகம், இந்த மூன்று. பிறகு அந்த சாதன சதுஷ்டயத்தில் இடையில சமாதி ஷட்க சம்பத்தின்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. சமம் சமக தமக உபரமக திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. இதெல்லாம் நம்ம தத்துவபோதத்தில் விளக்கமாக படிச்சிருக்கோம். இப்போ இந்த சமதமாதிகளெல்லாம் எப்படி உதவி செய்கிறது என்றால், நித்தியமான ஒன்றை நாடி செல்லும் பொழுது ஞானயோகம் என்ற சாதனையில் நம்ம ஈடுபட வேண்டும் என்றால் மனம் பிரதானமான கருவியாக இருக்கின்றது. கர்மயோகம் பண்ணுறதுக்கு மன அமைதி அவ்வளவு தேவையில்லை, மன ஒருமுகப்பாடு அவ்வளவு தேவையில்லை. ஏன்னா அது சரீர பிரதானம், உடல் பிரதானமாக நாம் செய்கின்ற செயல். ஆனால் சாஸ்திரம் படிக்கணும், ஜபம் செய்யணும், இப்படிப்பட்ட சாதனையில் பிரதானமான கருவி நம்முடைய மனம். ஆகவே மனது நல்லா இருந்தால் தான் சாஸ்திரம் படிக்க முடியும். மனதுக்கு சஞ்சலம், மனம் சரியில்லை, ஏதாவது காரணத்தினால மனம் பாதிக்கப்பட்டிருந்தால் நம்மால் சாஸ்திரத்தை கேட்க முடியாது, கவனமாக இந்த கருத்தை நம்ம வாங்கி கொள்ள முடியாது. ஆகவே சமக. இப்போ சமம் எதற்கு அப்படின்னு சொன்னால், சாஸ்திரத்தை நம்ம கேட்கணும் அப்படின்னா மனம் அமைதியாக இருக்க வேண்டும், ஓரளவு அமைதியாக இருக்க வேண்டும். முழுமையான அமைதிங்கிறது ஞானத்தினுடைய பலன், அது இறுதியில் கிடைப்பது. ஆனால் ஓரளவு அமைதி இருந்தால் தான் நாம் சாஸ்திரத்தை கேட்டு உண்மையை உணர முடியும். பிறகு இந்த சமம் தொடர வேண்டுமென்றால் தமம் தேவை. மனசு அமைதியாக இருக்குது எதுவரைனா, இந்த இந்திரியமெல்லாம் ஒழுங்காக இருக்கிற வரை. இந்திரியங்கள் அதனுடைய போக்கில் போயிடுதுன்னு சொன்னால் அமைதியான மனம் மீண்டும் சஞ்சலத்திற்குள் வந்துவிடும். ஆகவே அதை தொடர்ந்து தமம். பிறகு இது தொடர்வதைத்தான் உபரதின்னு மூன்றாவதாக சொல்கிறோம். சமம்னா மன அமைதி, தமம் என்றால் இந்திரிய ஒழுக்கம், உபரதி என்றால் இந்த சமதமத்தை தொடர்ந்து காப்பாற்றி இருப்பது உபரதி. தேவையற்ற பொருளிலிருந்து விலகி கொள்ளுதல். உபரதிங்கிறதுக்கு சந்நியாசம்னு ஒரு பொருள் இருக்குது. இனி ஒரு பொருள் சொதர்மத்தை மட்டும் செய்தல். ஆனால் அதனுடைய டிக்ஷனரி பொருள் என்ன என்றால் விலகி கொள்ளுதல், விலகி இருத்தல், உபரதி. பிறகு திதிக்ஷா பொறுமை, பிறகு ஸ்ரத்தா, அதை ஏற்கனவே பார்த்தோம். பிறகு சமாதானம். சமாதானம் என்றால் நம்ம எடுத்துக்கொண்ட சாதனையில் முழு ஈடுபாட்டுடன் இருத்தல். சில பேர்த்துக்கு திடீர்னு சந்தேகம் வந்துடும். 10 வருஷம் உபனிஷத் படித்ததுக்கப்புறம் என்ன சந்தேகம்னா, உபனிஷத் படிக்கிறனால மோட்சம் கிடைக்குமான்னு. இந்த சந்தேகம் எப்போ வருதுன்னா 10 வருஷம் படித்ததுக்கப்புறம்.
அப்போ என்னன்னா நம்ம சாதனையில் சமாதானம் ஆகவில்லை. சமாதானம்னா 2 பேர்த்துக்கு ரகளை இருந்தால் சமாதானம் ஆயிடுதுன்னு சொல்லுவார்கள். அப்படி இந்த சாதனை, நாம் என்ன சாதனை செய்கிறோமோ அதில் முழு நம்பிக்கையுடன், ஈடுபாட்டுடன், ஒருமுகப்பாட்டுடன் இருத்தல், இதெல்லாம் தான் சமாதி ஷட்க சம்பத்தின்னு சொல்கிறோம். இப்படிப்பட்ட தகுதிகளெல்லாம் உபனிஷத்தில் பல இடத்தில் பேசப்பட்டுள்ளது. பரீட்சலோகான் கர்மச்சித்தான்கிற இடத்துல நிர்வேதம் வைராகியத்தை அடைகின்றான். பிறகு பரீட்சங்கிற இடத்துலையே விவேகம் விடுகின்றது. குருமேவ அபிகச்சேத், குருவை அவன் நாடி செல்ல வேண்டும். பிறகு பிருகதாரண்யக்கத்தில் சாந்தோ தாந்தோ உபரதி திதிக்ஷுகு என்றெல்லாம் சமதமாதிகள். இப்படி உபனிஷத்துக்களில் பல தர்மங்கள், சாதனைகள் ஒரு சாதகனிடம் இருக்க வேண்டியது பேசப்பட்டுள்ளது. தே மயி சந்து, அந்த சாதனைகளெல்லாம் என்னிடத்தில் இருக்கட்டும். அந்த சாதனைக்காக நான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஈஸ்வரனுடைய அனுகிரகமும் எனக்கு தேவை. பிறகு அப்படி சொல்லும்போது அந்த சிஷ்யன் தன்னை எப்படி அறிமுகப்படுத்தி கொள்கின்றான்? ததாத்மனி நிரதே, என்னுடைய அட்டம்ப்ட் ஒரு கேஷுவல் அட்டம்ப்ட் அல்ல, அல்லது வேதாந்தத்துக்கு நான் பொழுதுபோக்குக்காகவோ, அல்லது இதில் காரண காரியம்னு ஒரு அறிவுக்கு இன்டலெக்சுவல் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க, அறிவுக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காகவோ வரவில்லை. என்னை நான் முழுமையாக இதில் ஒப்படைத்துள்ளேன். அப்படிப்பட்ட என்னிடத்தில் உபனிஷத்தினுடைய தர்மங்கள் இருக்கட்டும். பிறகு மீண்டும் தே மயி சந்து, அவைகள் என்னிடத்தில் இருக்கட்டும். திரும்ப சொல்வது முக்கியத்துவத்திற்காக. இப்போ உபனிஷத்தில் சொல்லப்பட்டுள்ள தர்மங்கள் என்னிடத்தில் இருக்கட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வேதாந்த சாஸ்திரத்திற்கு யோக்கியனாக, அதிகாரியாக இருப்பேனாக. பிறகு இறுதியில் ஓம் சாந்தி சாந்தி சாந்திகி. இது நமக்கு தெரிஞ்சது தான். இந்த சாந்திங்கிற சொல் நிவிருத்தி என்பது பொருள், அதாவது தடைகள் நீங்கட்டும். இந்த இடத்துல சாந்தி அப்படின்னா நிவிருத்தி, நிவிருத்தினா நீங்கட்டும். எனக்கு எந்த விதத்திலும் தடை வரக்கூடாது. இயற்கையிலிருந்தோ சூழ்நிலையிலிருந்தோ என்னிடத்தில் இருந்தோ. அதனால தான் 3 சாந்தி. இயற்கையிலிருந்தும் சூழ்நிலைகளிலிருந்தும் என்னிடத்திலிருந்தும் தடை வரக்கூடாது. காரணம் என்னவென்றால் அனந்த சாஸ்திரம் பகுவேதி தவ்யம் அப்படின்னு சொல்வார். சாஸ்திரமோ அதிகமாக இருக்கு, அனந்த சாஸ்திரம் பகுவேதி தவ்யம், ஸ்வல்பஸ்ச காலக, காலமோ மிக சொல்பமாக இருக்குது. பகவஸ்ச விக்னாகா, தடைகளோ அதிகமாக இருக்கின்றது. இப்படி அனந்த சாஸ்திரம் பகுவேதிதவ்யம், ஸ்வல்பஸ்ச காலக, பகவஸ்ச விக்னாகா, தடைகள் அதிகமாக இருக்குது, காலம் குறைவாக இருக்குது, சாஸ்திரமோ அதிகம், புரிந்து கொள்ள வேண்டித்ததோ பல. ஆகவே தடைகளை நீக்கிறதுக்கே நான் என்னுடைய காலம் செலவிட்டு இருந்தால் பிறகு நான் எங்கு இதை புரிந்து கொள்வது? ஆகவே 3 முறை சாந்தி. இத்துடன் சாமவேதத்தை சார்ந்த இந்த கேனோபனிஷத்தினுடைய சாந்தி பாடம் முடிவடைகின்றது. இனி நாம் உபனிஷத்திற்குள் செல்வோம். கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனஹ கேன பிராண பிரதம ப்ரைதி யுக்தஹ கேனேஷிதாம் வாசமிமாம் வதந்தி சக்ஷுஸ்ரோத்ரம் கஉதேவோ யுனக்தி. இவ்வுபனிஷத் 4 செக்ஷன், 4 கண்டங்களாக பிரிந்துள்ளது.
இதில் நாம் முதல் கண்டத்தில் இருக்கின்றோம். இங்கு முதல் மந்திரமே சிஷ்யனுடைய கேள்வி, அடுத்த மந்திரத்தில் குருவினுடைய பதில். ஆகவே இந்த உபனிஷத்தில் பார்த்தோம்னா ஆரம்பத்திலேயே நேரடியான கேள்வி, உடனடியான பதில். மற்ற மந்திரங்களெல்லாம் அந்த பதிலுக்கான விளக்கம். இப்போ நம்ம கடோபனிஷத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா ஆரம்பத்தில் ஒரு பெரிய கதை இருக்கும். அல்லது நம்ம பார்த்த முண்டகோபனிஷத்துலேயும் பிரம்மா தேவானாம் பிரதம சம்பவுவன்னு சொல்லி குரு சிஷ்யனெல்லாம் அறிமுகப்படுத்தி பிறகு தான் கேள்வி வரும். ஆனால் இங்கு பார்த்தோம்னா எடுத்த உடனே கேள்வி. அந்த கேள்வி கேன என்று துவங்குகின்றது. அதனால தான் இதற்கு கேன உபனிஷத், கேனோபனிஷத்துன்னு சொல்கிறோம். இங்கு சிஷ்யனுடைய பெயரும் இல்லை, குருவினுடைய பெயரும் உபனிஷத்திற்குள் இல்லை. அதனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், ஏதோ ஒரு சிஷ்யன் யாரோ ஒரு குருவிடம் இவ்விதம் கேட்கின்றான். இப்போ சங்கரர் சொல்கிறாரு, தகுதியான ஒரு சிஷ்யன் தகுதியான குருவிடம் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்கின்றார். இப்போ இங்கே கேள்வி என்ன என்று பார்த்து சற்று விளக்கமும் கேள்வியிலேயே நம்ம செய்து பிறகு நம்ம பதிலுக்கு செல்ல வேண்டும். முதல்ல கேள்வி என்னன்னு சுருக்கமாக பார்த்துட்டு பிறகு விளக்கத்துக்கு வரலாம். கேன இஷிதம் பததி பிரேஷிதம் மனக. கேன என்றால் யாரால், யாரால் இஷிதம் இச்சிக்கப்பட்டு ஆசையால் தூண்டப்பட்டு, பிரேஷிதம் மனக பததி கட்டாயப்படுத்தப்பட்டது போல மனமானது விஷயத்தில் வீழ்கிறது. கேன இஷிதம் யாருடைய இச்சையினால் பலவந்தப்படுத்தப்பட்டது போல மனமானது பததி அப்படின்னா விழுகிறது. அதனுடைய பொருள் செயல்படுகிறது. இதனுடைய பொருள் யாரால் மனம் செயல்படுகின்றது, மனம் செயல்பட காரணம் என்ன, அதான் சுருக்கமாக சொன்னோம். மனமானது வேலை செய்ய செயல்பட காரணம் என்ன. இப்போ கேன இஷிதம் பததி பிரேஷிதம் மனக. பிறகு இரண்டாவது வரையில் மீண்டும் அதே கேள்விக்குறிதான். கேன யாரால், பிரதம பிராணக யுக்தக பிரைதி. கேன யுக்தக யாரால் பொருத்தப்பட்டு, பிரதமக பிராணக, பிரதம பிராணகன முக்கியமான, இங்கே பிரதமகன முக்கியம்னு பொருள். பிரதம பிராணகன முக்கியமான நம்முடைய மூச்சு காற்றானது பிரைதி செயல்படுகின்றது, இயங்குகின்றது. இப்போ யாருடன் பொருந்தியதனால் நம்முடைய மூச்சு காற்றானது செயல்படுகிறது. நம்ம மூச்சுடுறதுக்கு காரணம் என்ன, அதுதான் கேள்வி. நம்ம மூச்சுட்டுருக்கிறோமே அதுக்கு காரணம் என்ன. முதல் வரியில் நம்ம மனம் செயல்பட காரணம் என்ன. இனி மூன்றாவது வரியில் கேன இஷிதம் இஷிதாம் இமாம் வாச்சம் வதந்தி. மக்கள் பேசுகின்றார்கள். அப்படி பேசுவதற்கு அவர்களுக்கு சக்தி எங்கிருந்து வந்தது. கேன இஷிதாம் யாருடைய இச்சையினால், சக்தியினால், இமாம் வாச்சம் இந்த சொற்களை ஜனாகா வதந்தி மக்கள் பேசுகிறார்கள். அதனுடைய பொருள் என்ன, நம்ம பேசுகிறோம், அதற்கு காரணம் என்ன, யாரால் நம்மால் பேச முடிகின்றது. பிறகு கடைசி வரியில் சக்ஷுகு ஸ்ரோத்ரம் க உ தேவோ யுனக்தி. கக தேவக எந்த ஒரு தெய்வீக தத்துவம், சக்ஷுகு ஸ்ரோத்ரம் கண்ணையும் காதையும், யுனக்தி அந்தந்த விஷயத்தில் பொருத்துகின்றது, சேர்க்கின்றது. கண்ணு பார்க்குது எதனால், யாருடைய அனுகிரகத்தினால கண்ணு பார்க்குது, காதானது கேட்கின்றது. இதுதான் கேள்வி. இப்போ யாருடைய இச்சையினால் பலவந்தப்படுத்தப்பட்டது போல் மனம் வீழ்கின்றது, செயல்படுகிறது.
யாருடன் பொருந்தியதனால் முக்கிய பிராணன் செயல்படுகிறது, இயங்குகின்றது. இந்த சொற்களை யாருடைய இச்சையினால் மனிதர்கள் பேச முடிகிறது, பேசுகிறார்கள். கண்ணையும் காதையும் எந்த ஒரு தேவன் அந்தந்த விஷயத்தில் சேர்க்கின்றான். இது சிம்பிள் டிரான்ஸ்லேஷன். இதுதான் கேள்வி. கேள்வியை பார்த்தா எளிமையாக இருக்குது. ஆனால் இப்பொழுது நம்ம கேள்வியை சற்று ஆராய்வோம். இப்போ இந்த கேள்வியினுடைய சாராம்சம் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். அதற்கு பிறகு இவ்விதம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட அறிவை ஏற்கனவே சிஷ்யன் அடைந்திருக்க வேண்டும், அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஒருவர் ஒரு கேள்வி கேட்கறதிலிருந்து நம்ம ரெண்டு புரிஞ்சுக்கலாம். அந்த கேட்பவர்கள் என்ன விஷயத்தை அறியாததனால் இப்படி கேட்கிறார்கள்ங்கிறது கேள்வி கேட்பவர்களுடைய அறியாமையை காட்டி கொடுக்கும். இந்த கேள்வி வருதுன்னா அவங்க எதை தெரிஞ்சிக்காததுனால இப்படி கேட்கிறார்கள் அப்படிங்கிறது கேள்வி சிஷ்யனுடைய அஞ்ஞானத்தை காட்டி கொடுக்கின்ற ஒரு அடையாளம். அது மட்டுமல்ல, இப்படி ஒரு கேள்வி கேட்கணும்னா என்ன அறிஞ்சதுனால இப்படி கேட்கின்றார்கள். இப்போ கேள்வி சிஷ்யனுடைய அறிவையும் காட்டி கொடுக்கும். இப்படி ஒரு கேள்வி கேட்கணும்னா ஏற்கனவே எப்படிப்பட்ட அறிவை அவர்கள் அடைந்திருந்தால் இப்படி அவர்களால் ஒரு கேள்வியை கேட்க முடியும். அதனால் சில பேர் கேள்வி கேட்கறதுக்கு வெட்கப்படுவார்கள், நம்ம அறியாமல் தெரிஞ்சு போயிருமோ அப்படின்னு சொல்லி. நம்முடைய அறிவும் அதில் தெரிந்து போகும். இப்போ குருவிடம் சிஷ்யன் கேள்வி கேட்கும் பொழுது சிஷ்யன் தன்னுடைய அறிவையும் காட்டி கொடுக்கின்றான், தன்னுடைய அறியாமையும் காட்டி கொடுக்கின்றான். அதனால் நம்ம வெட்கப்படவோ பயப்படவோ கூடாது. கேள்வி கேட்கறதிலிருந்தே நம்முடைய அறிவையும் வெளிப்படுத்துகின்றோம். அப்படி எப்படிப்பட்ட அறிவை சிஷ்யன் அடைந்திருந்தால் இவ்விதம் அவனால் கேள்வி கேட்க முடியும், அதையும் நம்ம பார்க்க போகின்றோம். முதலில் இந்த கேள்வியினுடைய சாராம்சத்தை இப்பொழுது பார்ப்போம். சாராம்சம் என்னவென்றால், நம்முடைய ஸ்தூல சரீரம், நம்முடைய சூக்ஷ்ம சரீரம். ஸ்தூல சரீரம்னா நம்ம பார்த்து அனுபவிக்கின்ற இந்த உடல். சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது நம்ம படிச்சிருக்கோம். மனம், இந்திரியங்கள், பிராணசக்தி, மனம், கர்மேந்திரியம், ஞானேந்திரியம் இதெல்லாம் சேர்ந்த சூக்ஷ்ம சரீரம். இந்த ஸ்தூல சரீர சூக்ஷ்ம சரீரத்திற்கு வேறான ஏதோ ஒரு சேதன தத்துவம் இருக்க வேண்டும். அதாவது ஸ்தூல சரீரத்திற்கும் சூக்ஷ்ம சரீரத்திற்கும் வேறான ஒரு கான்சியஸ் பிரின்சிபல், அறிவுடைய ஒரு சேதன தத்துவம் இருக்க வேண்டும் என்று தெரிகின்றது. அந்த தத்துவத்தினுடைய சொரூபம் என்ன? இதுதான் கேள்வியினுடைய சாரம். ஸ்தூல சூக்ஷ்ம சரீர வெதிரிக்த சேதன வஸ்து அஸ்தி இதி பாதி. சிஷ்யனுடைய மனசில் என்ன விளங்குதான்? இந்த ஸ்தூல சரீரத்திற்கும் சூக்ஷ்ம சரீரத்திற்கும் வேறான ஒரு தத்துவம் இருப்பது போல் அவன் உணர்கின்றான். சேதன வஸ்து அஸ்தி இதி பாதி தஸ்ய சொரூபம் கிம். அந்த சேதன வஸ்துவினுடைய தத்துவம் என்ன, சொரூபம் என்ன? அப்போ கேள்வி என்ன என்றால், ஸ்தூல உடலுக்கு சூக்ஷ்ம உடலுக்கு வேறான ஏதோ ஒரு கான்சியஸ் பிரின்சிபிள், அறிவுடைய தத்துவம் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படி இருந்தால் அதனுடைய சொரூபம் என்ன? இதுதான் கேள்வியினுடைய சாரம். முண்டகோபனிஷத்தில் கேள்வி ஒரு மாதிரி இருந்தது. கஸ்மின்னு பகவோ விஜ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதி. எந்த ஒன்றை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததாகிறதோங்கிற மாதிரி கேள்வி. இங்கு இந்த உடலுக்கு வேறான ஒரு அறிவு தத்துவம், அதனுடைய சொரூபம் என்ன? இதுதான் கேள்வியினுடைய சாராம்சம். இனி நம்ம இப்படி ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்றால் சிஷ்யனுடைய மனதில் எப்படிப்பட்ட அறிவு ஏற்கனவே உள்ளது அப்படிங்கிறத பார்ப்போம்.
ஏன்னா இவன் கேள்வி கேட்கும் பொழுதே ஏதோ சிலதையெல்லாம் மனதில் வச்சுட்டு தான் கேட்குறான். கடவுளை பார்த்துருக்கீங்களான்னு கேள்வி கேட்குறாருன்னு வச்சுப்போமே. அந்த கேள்வியில் அவர் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டார், கடவுள் கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு பொருள். அப்படி முடிவு பண்ணினதுனால தான் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறார். சப்போஸ் அவருக்கு அந்த இறைவன்கிறது கண்ணினால் பார்த்து கிரகிக்கக்கூடிய வஸ்து அல்லன்னு தெரிஞ்சிருட்டா இப்படி ஒரு கேள்வியே வராது. கண்ணால் பார்த்துருக்கீங்களா, அடுத்தது பார்த்துருந்தா காட்டுங்களேன். இவர் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோமே, காட்டுங்களேன்ட்டுருவார். அப்படின்னா இவர் பார்த்தாலும் தெரியும், இனி ஒருவரும் பார்க்கலாம். அப்போது கடவுளை பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வியிலேயே இவர் முடிவு பண்ணிட்டார் என்னென்னு, கடவுள் பார்க்கக்கூடிய பொருள். இப்போ அப்படி ஒரு தவறான முடிவில் ஒரு கேள்வியும் வரலாம். அதனால தான் குருவுக்கு கேள்வி கேட்கும் பொழுதே சிஷ்யனுடைய அறிவும் தெரிஞ்சிடும். சில கேள்விகள் தவறான அசம்ஷன்லேருந்தும் வரலாம், ஒரு தப்பான கன்க்ளூஷன்லேருந்தும் வரலாம், சிலது சரியான அசம்ஷன்லேருந்து கேள்வி வரலாம். இப்போ இந்த இடத்துல இப்படிப்பட்ட கேள்வி கேட்க வேண்டும்னா சிஷ்யன் ஏற்கனவே என்ன முடிவு பண்ணி வச்சுருக்கான்ங்கிறத இப்போ பார்க்குறோம். இப்போ சிஷ்யனுடைய அறிவு என்னன்னு பார்த்தோம்னா, இங்கு சிஷ்யன் உத்தம அதிகாரியாக இருக்கிறதுனால அவன் தவறான சில முடிவிலிருந்து இப்படி கேள்வி கேட்கவில்லை. அவன் சில சரியான முடிவை அடைந்து இப்படி ஒரு சரியான கேள்வியை கேட்டுள்ளான். இப்போ அவன் அடைந்த முடிவு என்ன, அவனுடைய ஸ்வயம் பிரக்ஞா என்ன, அவன் ஏற்கனவே அவன் என்ன தெரிந்து வைத்துள்ளான், அதை இப்பொழுது பார்ப்போம். இப்போ முதல்ல இவன் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருக்கான். இப்படி கேட்கும் பொழுது ஸ்தூல சரீரம் கண்டிப்பாக ஸ்வபாவமாக சேத்தன தத்துவத்துடன் இல்லை. அதாவது இந்த ஃபிசிக்கல் பாடி, ஸ்தூல சரீரம் இயற்கையாகவே அறிவு சுரூபமாக இல்லை. நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடி, ஸ்தூல சரீரம் ஸ்வபாவமாக சேத்தனமாக இல்லை அப்படிங்கிறத அவன் ஏற்கனவே முடிவு செய்துள்ளான். அவன் எப்படி முடிவு செய்துள்ளான், அவனுடைய கன்க்ளூஷன் என்ன, ஸ்தூல சரீரம் ஜடக, இந்த ஸ்தூல சரீரம் ஜடமாகத்தான் இருக்க வேண்டும். அதற்கு என்ன காரணம், முதல் காரணம் பௌதிகத்துவாத், இது பஞ்சபூதத்தினால் ஆனது. எப்படி பஞ்சபூதத்தினால் ஆன அனைத்துமே ஜடமாக இருக்கோ, அதே போல் வெளியே இருக்கிற பஞ்ச ஜடமான பூதத்தில் இந்த சரீரம் ஆனதுனால இந்த சரீரமும் ஜடமாகத்தான் இருக்க வேண்டும். இதெல்லாம் அவனிடம் ஏற்கனவே இருக்கிற ஞானம். இந்த ஞானத்தின் அடிப்படையில் தான் இப்படி ஒரு கேள்வி உருவாகின்றது. இப்போ ஸ்தூல சரீரத்தை அவன் ஜடம்னு உணர்ந்துள்ளான். சில ஜடங்கள் இந்த ஸ்தூல சரீரமே ஜடம்னு தெரியாமல் இருக்கும். காரணம் என்ன, நான் தான் உணர்றேனே, நீ அடித்தா எனக்கு வலிக்குதே, ஆகவே இந்த ஸ்தூல சரீரம் இயற்கையாகவே உணர்வு சொரூபம். அப்படி சில ஃபிலாசபி தத்துவம் இருக்குது. ஆனால் சிஷ்யனுடைய மனதில் என்ன அறிவு இருக்குது, இந்த உலகத்தில் இருக்கிற 5 பூதங்களினான பொருள்களெல்லாம் ஜடமாக இருக்குது, அதிலிருந்து தோன்றிய அதை உபாதானமாக கொண்ட இந்த சரீரமும் ஜடமாகத்தான் இருக்க வேண்டும். அப்போது பஞ்சபூதத்தை உபாதானமாக கொண்ட பாக்கிய வஸ்துக்கள் எப்படி ஜடமோ, அதே போல் பஞ்சபூதத்தை உபாதானமாக கொண்ட நம்முடைய சரீரமும் ஜடமாகத்தான் இருக்க வேண்டும். இருந்தாலும் அதுக்குள்ள சேதனம் தெரியுதே, அதனால தான் சிஷ்யனுடைய கேள்வி, அது யார், அந்த சேதன தத்துவம் எது, அதனால தான் இந்த ஜடமான சரீரம் ஒரு உணர்வு மயமாக தெரிகிறது. அப்போ அவன் புரிஞ்சிட்ட முதல் கருத்து ஸ்தூல சரீரம் ஜடம் பௌதிகத்துவாத். பிறகு அவனுடைய இந்த கன்க்ளூஷனுக்கு இனி ஒரு காரணத்தையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம், அல்லது அவன் சிந்தித்திருக்கலாம். இது ஸ்தூல உடல் சேதனமாக உணர்வு ரூபமாக இருந்தால் இந்த ஸ்தூல சரீரத்திற்கு மரணம் என்ற அவஸ்தை வந்திருக்கவே கூடாது. அப்போ அவனுடைய அப்சர்வேஷனில் என்ன தெரியுதுன்னா, ஸ்தூல சரீரம் ஜடக மரண சம்பவாத். இப்போ அவன் அதை யோசித்து வச்சிருக்கான், இந்த ஸ்தூல சரீரம் ஜடந்தான்,
நீ பௌத்திகத்துவாத்துங்கிறத ஒத்துக்கலைன்னா இனி ஒரு காரணத்தை அவனே கொடுக்கின்றான், மரண சம்பவாத். இது மரணத்தை அடைகின்றது. மரணத்தை அடையும் பொழுது அது ஜடமான நிலைக்கு மீண்டும் வந்து விடுகிறது. இந்த ஸ்தூல உடலினுடைய சுபாவமே சொரூபமே அறிவு ரூபமாக இருந்தால், எப்படி அக்னியினுடைய சொரூபம் உஷ்ணமாக இருந்தால் அது எப்பவுமே உஷ்ணமாக இருக்குது, அதே போல் ஸ்தூல சரீரம் சேத்தனமாக இருந்தால் எப்பவுமே சேத்தனமாக இருக்கணும். ஆனால் அது ஜடம்ங்கிற நிலையை அடைகின்ற ஒரு காலமும் உண்டு. சில பேர் சொல்லலாம் அது செத்தாத்தானே தெரியுது அது வரைக்கும் அப்படின்னு சொன்னால் உடனே சுஷுப்தி. சுஷுப்தியில் ஆழ்ந்த உறக்கத்தில் நமக்குள் இருக்கின்ற ஏதோ ஒன்று இந்த ஸ்தூல உடலில் இருக்கிற பற்றை அபிமானத்தை விட்டவுடன் இது ஜடத்தை போல் ஆயிடுது. அப்போது ஆழ்ந்த உறக்கத்தில் நமக்குள்ள இருக்கின்ற ஏதோ ஒன்று, அதாவது நம்முடைய மனம், அந்த கரணம் ஸ்தூல சரீரத்தில் இருக்கிற அபிமானத்தை நீக்கியவுடன் அது ஜடத்துக்கு சமமாகி விடுகிறது. ஆகவே ஸ்தூல சரீரம் சேத்தனமாக செயல்படணும் அப்படின்னா ஏதோ ஒன்று அது எக்ஸ்ட்ராவாக அபிமானம் அதில் வச்சாதான் அது நடக்குதே தவிர அப்படி இல்லாத பொழுது அது ஜடமாகவே இருக்கிறது. ஆகவே இங்கு சிஷ்யன் என்ன சொல்கின்றான், சுஷுப்தி மூர்ச்சான்னு சொல்வார்கள், அது மயக்கம். மூர்ச்சான்னா மயங்கி விழுகிறது. சுஷுப்தி மூர்ச்சா மரண சம்பவாத். ஆழ்ந்த உறக்கம், மயக்கம், பிறகு மரணம் போன்றவைகள் இந்த உடலுக்கு நடப்பதனால் ஸ்தூல சரீரம் ஜடமாகத்தான் இருந்தாக வேண்டும். இப்படி அவன் முடிவு பண்ணி பிறகு இந்த கேள்வியை கேட்கின்றான். இது ஓரளவுக்கு புத்தி இருந்தால் முடிவு பண்ணிடலாம். இனி அடுத்தது சிஷ்யன் முடிவு செய்தது என்ன, அது மிக மிக சூக்ஷ்மமானது. இரண்டாவது அவனிடத்தில் இருக்கின்ற ஞானம். இப்போ இதை நம்ம எதற்கு பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த இரண்டு ஞானத்தின் அடிப்படையில் இந்த கேள்வியை அவன் கேட்டுள்ளான். இப்போ சிஷ்யன் இப்படி ஒரு கேள்வி கேட்கறதுக்கு காரணம், இப்போ பார்க்கிற இரண்டு அறிவும் அவனுக்கு இருக்குது. முதல் அறிவு ஸ்தூல சரீரம் ஜடம். இரண்டாவது அறிவு சூக்ஷ்ம சரீரமும் ஜடமாகத்தான் இருந்தாக வேண்டும். சூக்ஷ்ம சரீரமும் ஜடமாகத்தான் இருந்தாக வேண்டும். இந்த அறிவையும் எப்படியோ அவன் பெற்றுவிட்டான், அல்லது ஏற்கனவே சத்சங்கத்தில் விசாரத்தில் அவன் இந்த அறிவை அவன் பெற்றுள்ளான். ஏன்னா இந்த அறிவு அவனுக்கு இருந்தால் தான் இப்படி ஒரு கேள்வியை கேட்க முடியும். இவன் சூக்ஷ்ம சரீரம் சுபாவமாகவே சேத்தன சொரூபம்னா அவனிடமிருந்து இப்படி ஒரு கேள்வியே உருவாகாது. இப்போ இப்படி ஒரு கேள்வி அவனிடம் உருவாகின்றது என்றால் கண்டிப்பாக அவன் என்ன முடிவு செய்திருக்க வேண்டும், சூக்ஷ்ம சரீரமும் ஜடமாகத்தான் இருக்கணும்னு அவன் எதிர்பார்க்கின்றான். அப்போ இரண்டாவது ஞானம் அவனிடம் இருப்பது சூக்ஷ்ம சரீரம் அபி ஜடேன பவிதவ்யம். சூக்ஷ்ம சரீரமும் ஜடமாகத்தான் இருந்தாக வேண்டும். இது ஒரு கடினமான கருத்து. காரணம் என்னவென்றால், ஸ்தூல உடல் ஜடமாக இருக்கணுங்கிறதுக்கு ரொம்ப சுலபமான காரணம் இருக்குது. அதுவும் பூதம் இதுவும் பூதம், அல்லது மரணம்ங்கிறது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்குது. ஆனால் நம்முடைய மனமும் ஜடமாகத்தான் இருக்கணுங்கிறதுக்கு நம்ம எந்த விதமான உதாரணத்தையும் கொடுக்க முடியாது. ஏன்னா எப்பொழுதெல்லாம் மனம் விழிச்சிட்ருக்கோ அப்பொழுதெல்லாம் மனம் உணர்வு சொரூபமாகவே இருக்குது. மனது ஜடமாக இருக்கிற அனுபவமே நமக்கு இல்லை. ஆகவே இந்த முடிவுக்கு வரணும் அப்படிங்கிறது அவ்வளவு சுலபம் அல்ல. இனி சிஷ்யன் எப்படிப்பட்ட காரணத்தை மனதில் வச்சுட்டு சூக்ஷ்ம சரீரமும் ஜடமாக இருக்கணுங்கிற முடிவுக்கு வந்திருக்கலாம், அந்த காரணத்தை இப்பொழுது பார்ப்போம். இப்போ முதல் காரணம் சூக்ஷ்ம சரீரம் சூக்ஷ்ம பூத கிருதத்துவாத். ஸ்தூல சரீரம் பஞ்சீகிருதமான பஞ்சமகா பூதத்தில் செய்யப்பட்டது போல சூக்ஷ்ம சரீரமும் சூக்ஷ்மமான பூதத்தில் செய்யப்பட்டதனால்
இப்போ அப்படின்னு சொன்னால் சிஷ்யனுக்கு வந்து ஒரு அறிவு ஏற்கனவே இருந்திருக்கு. என்ன அறிவு என்றால், நாம் பார்த்து அனுபவிக்கின்ற பஞ்சபூதங்கள் ஸ்தூலமானது, இது வந்து சூக்ஷ்மமான பஞ்சபூதத்திலிருந்து தான் வந்திருக்க வேண்டும். அந்த சூக்ஷ்மமான பஞ்சபூதத்திலிருந்து தான் சூக்ஷ்ம சரீரம் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். இதெல்லாம் நம்ம தத்துவத்தில் படிச்சிருக்கோம். சூக்ஷ்மமான பஞ்சபூதத்திலிருந்து நம்ம சூக்ஷ்ம சரீரம் செய்யப்பட்டுள்ளது. அப்போது சூக்ஷ்மமான பஞ்சபூதத்திலிருந்து வந்த ஸ்தூல பஞ்சபூதம் ஜடம்னா, அந்த சூக்ஷ்மமான பஞ்சபூதமும் ஜடமாகத்தான் இருக்க வேண்டும். இப்போ ஜடமான சூக்ஷ்மமான பஞ்சபூதத்திலிருந்து செய்யப்பட்ட சூக்ஷ்ம சரீரமும் கண்டிப்பாக ஜடமாகத்தான் இருந்திருக்க வேண்டும். அப்போ அவனுடைய முதல் அனுமானம் வந்து சூக்ஷ்ம சரீரமும் ஜடமாக இருக்கணும். காரணம், அதுவும் சூக்ஷ்மமான பஞ்சபூதத்தில் செய்யப்பட்டதனால். இனி இரண்டாவது காரணம், சூக்ஷ்ம சரீரம் வந்து ஒரு கரணமாக இருக்கின்றது. சூக்ஷ்ம சரீரத்துக்கு நம்ம இனி ஒரு பெயர் வந்து அந்த கரணம் அப்படின்னு சொல்கிறோம். கரணம் அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், கரணமாக இருக்கின்றது. இது இவனுடைய கேள்வியிலிருந்து இந்த கருத்து வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. சூக்ஷ்ம சரீரம் வந்து ஒரு கரணம். இப்போ வந்து ஒரு நியதி என்ன என்றால், எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், எந்த ஒரு கரணமும் ஒரு கர்த்தாவினால் தான் இயக்கப்படும். கரணம் வந்து கர்த்தாவினுடைய கையில் இருந்து தான் இயங்கும். பேனா அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், கரணம். அந்த கரணம் வந்து நாம் என்கின்ற ஒரு கர்த்தாவினுடைய கையில் இருந்து தான் இயங்கும். வாகனம்ங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், கரணம். அதை வந்து வாகனத்தை ஓட்டுபவர்ங்கிற ஒரு கர்த்தா, அது வாகனத்திலிருந்து சற்று விலகி இருப்பவர், அவர்னால தான் அது செயல்படும். அதே போல சூக்ஷ்ம சரீரங்களெல்லாம் செயலுக்கோ அறிவுக்கோ கரணமாக செயல்படுகிறது. செயல் செய்வதற்கு கர்மேந்திரியங்கள், அறிவை அடைவதற்கு ஞானேந்திரியங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கு. இதை அப்சர்வ் பண்ண சிஷ்யன் வந்து என்ன நினைக்கின்றான், இந்த கரணங்களெல்லாம் யாரோ ஒரு கர்த்தாவினுடைய கீழே தான் இயங்க வேண்டும். அப்படி என்றால் இந்த கரணங்களெல்லாம் ஜடம், கர்த்தா வந்து கண்டிப்பாக இந்த கரணத்திலிருந்து வேறாக இருந்தாக வேண்டும். இந்த கரணங்களே சேத்தனமாக இருந்தால் என்ன ஆயிரும்? பேனாவுக்கு சுயமாக எழுதுறது இருந்ததுன்னு வச்சுக்குவோமே, நம்ம ஒன்று எழுதுவோம், அது ஒன்று எழுதும், ஒரே ரகலையாக இருக்கும். பேனாவோட சண்டை போட்டுட்ருப்போம், நான் ஒன்று சொல்கிறேன், நீ ஒன்று எழுதுறேன்னு சொல்லி. இது எப்போ நடக்கும்னா, நாம் யாருக்காவது டிக்டேட் பண்ணி அவங்க எழுதும்போது தான் இந்த ப்ராப்ளம் வரும். காரணம் என்ன? அவங்க ஒரு இண்டிபெண்ட் கர்த்தா. ஒரு கர்த்தாவை கரணமாக்கும் பொழுது தான் இந்த ப்ராப்ளம். வெறும் கரணத்தோடு வச்சுருந்தோம்னா ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அதனால தான் இந்த காலத்தில் வந்து மேன் பவர் வேண்டாம், மெஷின் பவர் வேணும்னு சொல்கிறார்கள். காரணம் என்ன? இந்த மேன் பவர் இருந்தாவே ப்ராப்ளம். நம்ம ஒன்று சொல்லுவோம், அவன் ஒன்று செய்வான். மெஷின் அப்படி இல்லை, என்ன சொன்னமோ அதை பண்ணும். ஒழுங்காக ஆயில் போட்டு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம்னா, ஏன்னா அது என்றைக்குமே இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இந்த மனுஷன் இருக்கானே, அவன் வந்து கரணமாக வேலை செய்கிறதுக்கு பதிலாக சம்டைம் கர்த்தாவாக வேலை செய்வான். ஆஃபீஸர் வந்து உன்னை டிக்டேட் பண்ண அவனாக யோசிச்சு ஒன்று எழுத ஆரம்பிச்சிருப்பான். காரணம் என்ன? அவனுக்குள்ளே அந்த கர்த்திருவம் இருக்கிறதுனால. ஒழுங்காக அங்கே இன்ஸ்ட்ருமெண்டலாக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. ஆகவே இங்கே என்ன தத்துவம் என்றால், கரணம் என்றைக்குமே பொதுவாக ஜடம். கர்த்தான்னு ஒருத்தன் வந்துட்டா தான் அந்த கரணத்தை வந்து அவன் பயன்படுத்துகின்றான். இப்போ பொதுவாக கரணம் ஜடமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் எல்லாம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஆகவே இவன் என்ன நினைக்கிறான், இந்த கரணத்துக்கு காரணமான, இந்த கரணத்தை செயல்படுத்துகின்ற கர்த்தாவினுடைய சொரூபம் என்ன? இப்போ சூக்ஷ்ம சரீரம் ஜடம் அப்படிங்கிறதுக்கு சிஷ்யனுடைய மனதில் இருக்கின்ற இனியொரு காரணம் வந்து சூக்ஷ்ம சரீரம் வந்து கரணம், அந்த கரணம். ஆகவே கர்த்தா யார்? அதுதான் இப்போ கேள்வி. இப்போ யார் கர்த்தா அப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்கணும் அப்படின்னா, சூக்ஷ்ம சரீரம் கரணம்ங்கிறத அவன் உணர்ந்திருக்க வேண்டும்.
இனி சங்கரர் மூன்றாவது ஒரு காரணத்தையும் கொடுக்கிறார். மூன்றாவது காரணம் என்ன அப்படின்னா, இது ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட். அதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ கார் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டில் எத்தனையோ டயர் இருக்குது, ஸ்டேரிங் இருக்குது, எத்தனையோ பொருள்களெல்லாம் சேர்ந்து அது உருவாக்கப்பட்டுள்ளது. இப்போது பல பொருள்கள் சேர்ந்து அதுக்கு பேர் சம்ஹதம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சம்ஹதம் அப்படின்னு சொன்னால் பல உறுப்புக்கள் சேர்ந்து ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தால், பல சின்ன சின்ன ஆப்ஜெக்ட் சேர்ந்து ஒன்றாக உருவாக்கப்பட்டிருந்தால், அது அங்கு இருக்கின்ற அவயவத்துக்கு அப்பாற்பட்ட ஒருவனுக்காக. இந்த லாஜிக்கை சம்ஹதானாம் பரார்த்தத்துவாத் என்று சொல்லப்படும். சம்ஹதானாம் என்றால் பல சிறிய சிறிய பொருள்கள் சேர்ந்து, சம்ஹதானாம் பர அர்த்தம்னா மற்ற, இந்த சிறிய சிறிய பொருளுக்கு அப்பாற்பட்ட ஒருவனுக்காக அது உருவாக்கப்படுகிறது. சாஸ்திரத்தில் கொடுக்குற எக்ஸாம்பிள் ரதவது. ரதம்னு இருக்குது, அதனால தான் நம்ம இந்த காலத்தில் கார்னு சொல்கிறோம். ரதம்னு ஒன்று அதில் சக்கரம் இருக்குது, குதிரை இருக்குது, இதெல்லாம் சேர்ந்து ஒன்று உருவாக்குறோம். அது எதற்குனா இந்த ரதத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருளுக்கு அப்பாற்பட்டுள்ள சுவாமிக்காக. இப்போ எந்த ஒரு அசம்பிளி இருந்தாலும் அது அதற்கு வேறான ஒருவனுக்காக உருவாக்கப்படுகிறது. வேறு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்முடைய வீடு. நம்ம வீடு இருக்குது, அது எதற்குனா வீட்டில் இருக்கிற விண்டோ, பிறகு பில்லர் அல்லது செங்கல், சிமெண்ட்டு, இதற்கு அப்பாற்பட்ட சேத்தனமான ஒருவனுக்காகத்தான் இந்த வீடு இருக்கின்றது. அப்படி இங்கே சிஷ்யன் என்ன அப்சர்வ் பண்ணுறான், சூக்ஷ்ம சரீரத்தில் எத்தனையோ அங்கங்களெல்லாம் இருக்குது, இதெல்லாம் புட் டுகெதர், இதெல்லாம் சேர்ந்து யாரோ ஒருவனுக்காக. அப்போ அவன்தான் சேத்தனமாக இருக்க வேண்டும். ஆகவே அவனுடைய சொரூபம் என்ன? இதெல்லாம் என்னன்னா, இவ்வளவு அறிவு சிஷ்யனுக்கு இருந்ததுனால இப்படி ஒரு கேள்வியை கேட்கின்றான். இப்போ நம்ம மீண்டும் கேள்விக்கு போவோம். இப்போ கேள்வியை நம்ம மீண்டும் இந்த பேக்ரவுண்டோடு பார்த்தோம் அப்படின்னா, முதல் சொல் கேன. கேன அப்படிங்கிறதுக்கு கேன கர்த்தா, எந்த ஒரு கர்த்தாவினால். இப்போ நம்ம கேள்விக்கு எக்ஸ்ட்ரா மீனிங் கொடுக்குறோம். முதல்ல பார்த்தது ஜஸ்ட் அதனுடைய டிரான்ஸ்லேஷன் மட்டும் பார்த்தோம். இப்போ சிஷ்யனுடைய பேக்ரவுண்டோட கேள்வியை நம்ம இன்டர்பிரட் பண்ணும்போது, கேனங்கிற கேள்வியில் எந்த கர்த்தாவினால், கேன கர்த்தா, அந்த கர்த்தா சத்ஸ்வரூபமா அசத்ஸ்வரூபமா? அது சத்ஸ்வரூபமாக இருக்கலாம், அசத்ஸ்வரூபமாக இருக்கலாம். ஆனால் சத்தாகத்தான் இருந்தாக வேண்டும். ஏன்னா அசத்தாக இருக்கிற சூன்யமான கர்த்தான்னு சொன்னாவே அது வியாகதம். அல்லது அந்த கர்த்தா சேத்தனமா அச்சேதனமா, அப்படி ஒரு சந்தேகம் வரலாம். அப்போ கேனு அப்படின்னா சதா கர்த்தா அசதா கர்த்தா, சத்ஸ்வரூபமான கர்த்தாவினால்வா அல்லது அசத்ஸ்வரூபமான கர்த்தாவினால்வா, அல்லது சேதனேன கர்த்தாவா அச்சேதனேன கர்த்தாவா, சேத்தனமான உணர்வு சுரூபமான கர்த்தாவினால்வா அல்லது அச்சேதனமான கர்த்தாவினால்வா, அல்லது பின்னேனவா அபின்னேனவா. இதெல்லாம் விளக்க ஆசிரியர்கள் கொடுக்குற விளக்கம். ஒரே ஒரு வார்த்தையை கேனன்னு எடுத்துட்டு இத்தனை அர்த்தம் சிஷ்யனுக்குள்ளே இருக்கான். இருக்கோ இல்லையோ இவர்களெல்லாம் புகுத்துறார்கள். கேனங்கிற வார்த்தைக்குள்ளே இவ்வளவு சந்தேகத்தோடு அவன் கேட்குறானா, இவ்வளவு ஞானம் இவ்வளவு சந்தேகமா. பின்னேன அபின்னேனவா அப்படின்னு சொன்னால் இந்த கர்த்தா உடலோடு சேர்ந்தவனா உடலுக்கு அப்பாற்பட்டவனா. இப்போ பின்னம் அப்படின்னா இந்த உடலிலிருந்து வேறுபட்டு விலட்சணமானவனா, அபின்னம்னா அல்லது உடலுக்குள்ளேயே ஒரு பார்ட்டாக இருக்கா. இந்த சேதன தத்துவம் இந்த உடலோடு ஒட்டியதா உடலுக்கு வேறுபட்டதா? குரு சொல்ல போகிறார் உடலுக்கு வேறுபட்டது.
பிறகு அதே சமயத்தில் உடலை வியாபிப்பது, இப்படியெல்லாம் இனிமேல் நம்ம பதில் பார்க்க போகிறோம். இப்போ சிஷ்யனுடைய கேள்வி கேனங்கிற சொல்லில் என்ன அடங்கி இருக்குன்னா, ஸ்தூல சரீரத்திற்கும் சூக்ஷ்ம சரீரத்திற்கும் வேறான அறிவு சொரூபமான எந்த ஒரு கர்த்தாவினால், அந்த கர்த்தா சேத்தனமாகத்தான் இருக்கணும், ஒரு கால் அச்சேதனமாக இருக்கா, அந்த கர்த்தா உடலிலிருந்து வேறுபட்டவனாகத்தான் இருக்கணும், அல்லது ஒரு கால் உடலிலிருந்து வேறுபடாதவனா, அப்படிப்பட்ட கர்த்தா அவனுடைய சொரூபம் என்ன, இதெல்லாம் சிஷ்யனுடைய மனதில் இருக்குங்கிறதுக்கு நமக்கு ஒரு அடையாளம். சிஷ்யனே கக தேவகங்கிற வார்த்தையை பயன்படுத்தி உள்ளார். இப்போ கக தேவக அப்படின்னா எந்த ஒரு தெய்வீக தத்துவம், தேவகன்னு சொன்னாவே தியோதனாத் தேவக, ஒளிர்கின்ற உணர்வு உடன் கூடியிருக்கின்ற எந்த ஒரு தெய்வீக தத்துவம் இந்த உடலுக்குள் இருந்து நம்முடைய ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்தினுடைய செயலுக்கு காரணம் ஆகின்றது. இப்போ மீண்டும் நம்ம கேள்வியை பார்ப்போம். இப்போ கேள்வியே நமக்கு ஒரு விஸ்தாரமான ஒரு ஞானத்தை கொடுக்கும். முதல்ல கேள்வியை படித்தோம்னா கேள்வியே புரியாது. கேள்வியே புரியாத போது பதில் எப்படி புரியும்? இப்போ முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், கேள்வியை புரிந்து கொள்ள வேண்டும், கொஸ்டினுடைய டெப்த்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் நமக்கு பதிலும் புரியும். கேள்வியே புரியல அப்படின்னா பதிலும் நமக்கு புரியாது. ஒரு சிஷ்யன் குரு கிட்ட ஒரு கேள்வி கேட்டான். குரு திருப்பி ஏதோ பதில் சொன்னார். பதில் சொல்லிட்டு உன்னுடைய கேள்வியை நீ விளக்குனார். சிஷ்யன் சொன்னால் எனக்கு கேள்வியே புரியல அப்படின்னு. அப்போ குரு சொன்னார், அப்போ எப்படி உனக்கு பதில் புரிஞ்சிருக்கும்? அவன் கேட்குற கேள்வி அவனுக்கே புரியாமல் கேட்டிருக்கான். இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படிங்கிறது முதல்ல தெளிவாக இருக்கணும். அப்படி இப்போ நம்ம அந்த கேள்வியினுடைய டெப்த், அதனுடைய ஆழமான கருத்தை இப்பொழுது பார்ப்போம். கேன இஷிதம் பிரேஷிதம் மனக பததி. இப்போ கேனங்கிற சொல்லுக்கு விளக்கம் பார்த்துட்டோம். எந்த ஒரு ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்திற்கு வேறான அறிவு சொரூபமான கர்த்தாவினால் பிரேஷிதம் மனக, பிரேஷிதம் மனக, இங்கே மனதிற்கு ஒரு அடைமொழி கொடுக்கப்பட்டுள்ளது, பிரேஷிதம் மனக. அதாவது கட்டாயப்படுத்தப்பட்டது போல் மனமானது பதத்தின விஷயத்தை நோக்கி செல்கிறது. இப்போ இந்த இடத்துல சங்கரர் சொல்கிறார், மனது சுபாவமாக போகுது, அது யார் கட்டாயப்படுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவர் பதில் சொல்கிறார், பல சமயங்களில் நம்ம மனதிற்கு இதை சிந்திக்க வேண்டாம், இதை பார்க்க வேண்டாம், இப்படி பேச வேண்டாம், இவ்விதம் நம்ம யோசிக்க வேண்டாம், இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோமா. ஆனால் பல சமயத்தில் மனசு கேட்கறது இல்லையா. நம்ம துக்கப்பட வேண்டாம்னு மனதுக்கு ஒரு ஆர்டர் போடுறோம், அது கேட்குதா? கேட்க மாட்டேங்குது. ஆகவே இங்கே சங்கரர் சொல்கிறார், உன்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு உன்னுடைய மனம் இயங்குவதை நீ உணர்கின்றாய். இப்போ நம்முடைய மனது நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டு, அதான் பிரேஷிதம். பிரேஷிதம்னா மனத்தினுடைய இயக்கத்தில் உனக்கு சாய்ஸ் கிடையாது. அப்படின்னா ஏதோ ஒன்று உள்ளே இருந்து செயல்படுறதுனால தான் பிரேஷிதம் மனக. இஷிதம் அப்படின்னு சொன்னால் இச்சிக்கப்பட்டு. இங்கே இஷிதம்ங்கிற சொல்லினுடைய இறுதி பொருள் நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா, யாருடைய பிரசன்ஸ், சந்நிதி மாத்திரேன, யாருடைய சந்நிதி மாத்திரேன. கேன இஷிதம்னா எந்த ஒரு தத்துவத்தினுடைய இருப்பாலேயே நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டு செயல்படுகின்ற மனமானது செயல்படுகின்றது. ஆஃபீஸில் மேனேஜிங் டைரக்டர் ஒன்றும் பண்ண வேண்டாம். சில சமயம் ஒன்றும் பண்ணாமல் இருந்தால் ஆஃபீஸ் ஒழுங்காக நடக்கும். அவர் இருந்தால் போதும். ஜஸ்ட் அந்த ப்ரெசன்ஸு தான் ஆட்களை வேலை செய்ய வைக்கும். அதனால தான் சில பிஸ்னஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா
அவர் இல்லை அப்படின்னா நடக்காது, இருந்து அவர் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அந்த லாஜிக்கை அவர் அங்கே போய் யூஸ் பண்ணக்கூடாது. நான் இருந்தாலும் இல்லாட்டியும் அதே வேலை தானே நடக்குது, நான் எதுக்கு ஆஃபீஸ் போகணும்னு வீட்டில் உட்கார்ந்தாருன்னா வேலை நடக்காது. அப்போ அவருடைய ப்ரெசன்ஸு தான் ரொம்ப முக்கியம். அதே போல் இங்கே இஷிதம்னா எந்த ஒரு தத்துவத்தினுடைய இருப்பால் அந்த ப்ரெசன்ஸ்லேயே பலவந்தப்படுத்தப்பட்டது போல மனமானது இயங்குகின்றது. பதத்தின விழுகிறது, அதனுடைய பொருள் இயங்குகின்றது. இப்போ நமக்கு கேள்வி எப்படி ரிஃபைன் ஆகி வந்திருக்கு. ஆரம்பத்தில் படித்தா சாதாரணமாக தெரியுது. இப்போ பார்த்தோம்னா எந்த ஒரு ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்திற்கு வேறான அறிவு தத்துவத்தினுடைய இருப்பால் மனமானது செயல்படுகின்றது. பை ஃபேக்ட் இதற்குள்ளேயே பதில் வந்தாச்சு. இவனே சொல்லிட்டான், எந்த ஒன்றினால் மனமானது செயல்படுகின்றது. சில பேர் பதிலை சொல்லிகிட்டே கேள்வி கேட்பார்கள், இப்படித்தானேன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பார்கள். அப்படின்னு என்ன, பதிலும் அந்த கேள்விக்குள்ளேயே அடங்கி இருக்கு. அடுத்த வரி, கேன பிரதம பிராணக யுக்தக பிரைதி. கேன யுக்தக, யாருடைய இருப்பினால், யாருடைய சேர்க்கையினால், பிரதமக பிராணக. இங்கே பிரதமகங்கிற சொல் மூச்சு காற்றை குறிப்பதற்காக குறிக்கப்பட்டுள்ளது. ஏன்னா வெறும் பிராணகன்னு சொன்னால் அந்த ஸ்மெல் கிரானேந்திரியத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிராணக அப்படின்னா யாருனால நம்ம வாசனையை உணர்கின்றோங்கிற அளவில் நம்ம எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி வேண்டாம். ஏன்னா இந்த சக்ஷு ஸ்ரோத்திரங்கிற இடத்துலையே எல்லா ஞானேந்திரியங்களும் சேர்த்து கொள்ளப்படும். ஆகவே இங்கே பிராண தத்துவம் யாருடைய இருப்பினால் நம்மால் மூச்சு விட முடிகிறது, நம்ம மூச்சு விடுறதுக்கு யார் காரணம். பிறகு கேன இமாம் வாச்சம் வதந்தி. இது எல்லா கர்மேந்திரியங்கள், வாக்கு மட்டுமல்ல, கைகள் கால்கள் இவைகளெல்லாம் நடைபெற பஞ்ச பிராணன் பஞ்ச கர்மேந்திரியங்கள். பிறகு சக்ஷு ஸ்ரோத்திரங்கிற இடத்துல மீதி ஞானேந்திரியங்கள், அதாவது தொக் போன்ற அனைத்து ஞானேந்திரியங்களும். இப்போ 5 ஞானேந்திரியங்களும் கர்மேந்திரியங்களும் மனம். இங்கே மனம்ங்கிற இடத்துல மனம் புத்தி சித்தம் அகங்காரம், இப்படி இந்த எல்லா சூக்ஷ்ம சரீர அவயவங்களும் எந்த ககு தேவக, எந்த ஒரு தெய்வீக தத்துவம் யுனக்தி அந்தந்த விஷயத்தில் சேர்த்து இவனை ஒரு சேத்தன சொரூபமாக நடமாட வைக்கின்றது. இறுதியாக என்னன்னா, கடைசியில் அந்த கூட்டி கழித்து பார்த்தான்னு சொன்னது போல் கடைசியாக என்னன்னா, நாம் சேத்தனத்துடன் செயல்பட காரணம் என்ன. நாம் ஒரு கான்சியஸ் பீயிங், உணர்வு மயமாக நாம் இயங்கிக் கொண்டு வருகின்றோம். அதற்கு காரணம் என்ன? அந்த உணர்வு ஸ்தூல உடலுக்கோ சூக்ஷ்ம உடலுக்கோ அல்ல, சேர்ந்தது அல்ல. அப்படி என்றால் ஸ்தூல உடலும் சூக்ஷ்ம உடலும் ஜடமாக இருக்கும் பொழுது நாம் எப்படி உணர்வு மயமாக நடமாடி கொண்டிருக்க முடிகிறது? அந்த உணர்வு மயமான ஒரு பொருளினுடைய சொரூபம் என்ன? இதுதான் கேள்வி. அடுத்த மந்திரத்தில் பதில் வருகின்றது. அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.